அப்போ லைன் பை லைனை கவர் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காம இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குரூப் 2 கொஸ்டின் அம்சில ஓதி அஞ்சில் ஓதின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி பிரித்து எழுதணும், அதாவது புக்லேயே இருக்கு. மெயினாக இங்கே தெரிஞ்சிக்கக்கூடியது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் இங்கே ஓவியரை நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னு வைங்களேன், சிறைக்கோட்டம் அதாவது சிறைச்சாலைக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் என்ன பண்ணுறாங்க, மணிமேகலை உணவு கொடுக்குறாங்க. அப்போ மன்னர்கிட்ட பேர் வேண்டுகோள் வைக்கிறாங்க. நாவல், சிறுகதை, கட்டுரை எல்லாமே எழுதுவார். கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா சிறுவர் இலக்கியம். மரம்னு பேர் வச்சதுக்கு எந்த காரணம் கிடையாது. இதில் எந்த பொதுத்தன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பொதுத்தன்மைனா மரத்தில் எத்தனை வகை இருக்குது. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலை எந்த காலத்திலும் யாருக்கும் நீ செய்யாத. வெல்கம் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. செல்லும் வழியில் தடைகள் இருந்தாலும் தடைகளை கண்டு நம்ம அஞ்சாமல் என்ன பண்ணுறோம், தொடர்ந்து வெற்றிகரமாக இந்த சீரியஸை கொண்டு போயிட்டுருக்கோம். நானும் தமிழன் சீரியஸ் இந்த தொடரில் லைன் பை லைன் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸையுமே கவர் பண்ணிட்டு வரோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தவங்களா இருந்தாலும் இந்த சீரியஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தமிழை எப்படி படிக்கணும், எந்த மாதிரி கேள்விகள் தமிழில் இருக்கும்னு சொல்லி ஒரு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சீரியஸில் எத்தனை இயல் நம்ம கவர் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்ல. 7 இயல் 6th தமிழை பொறுத்த வரைக்கும் 7 இயல்கள் நம்ம முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 7 இயலுக்கான வீடியோவையும் மறக்காமல் பார்த்துருங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இயல் 8 லைன் பை லைன் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா தமிழில் எங்கேருந்து கேட்பான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத ஒரு கொஸ்டினை நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சான விஷயம்தான். அப்போ லைன் பை லைனை கவர் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காமல் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த வீடியோக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸும் பிடிஎஃபாகவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு யூனிட்டை படிக்கிறீங்களா, கொஷின் போட்டு பார்க்கணுமா, ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி கொஷினை போட்டு பார்த்துலாம். ஸோ அப்படி உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், 999. ஸோ 999 நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நான் இப்போ தான் புதுசாக படிக்க வர்றேன், எனக்கு ஒரு ஆள் டீச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னா அதே மாதிரி 6th இருந்து 12th வரைக்கும் தமிழில் எல்லா யூனிட்ஸோடைய வீடியோ ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு இலக்கணம்லேருந்து இலக்கியத்திலேருந்து எப்படி மனப்பாடம் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்கிற எல்லா யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸுமே அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் 2500 பே பண்ணி அந்த வீடியோ வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த 2 இதுவும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அடுத்த எக்ஸாமில் ஒரு அரசு அதிகாரியாக மாறுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு தூண்டுகோல் நான் சொல்லுவேன். கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். கிளாஸுன்னு சொல்லுவோம், நம்ம டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா 2 ஒன்று தானே. நம்ம கிளாஸும் டெஸ்ட்டும் கொஷினாக தானே பார்க்க போகிறோம். ஆன்சர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்க்கக்கூடியது 8th இயல். ஸோ 8வது யூனிட் பார்க்க போகிறோம். முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா பராபர கண்ணி அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதி. இந்த பராபர கண்ணியை யார் எழுதுனா, தாயுமானவர் வந்து எழுதியிருப்பார். தாயுமானவருடைய பாடல்கள், இப்போ நான் ஒரு பாடல் எழுதுனா என் பேரை போட்டு என்னோட பாடல்னு வச்சுருவேன். நீங்கள் ஒரு பாடல் எழுதுனா உங்கள் பேரை போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி தாயுமானவருடைய பாடல் எப்படி, தாயுமானவர் பாடல்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. தாயுமானவர் பாடல்களுக்கு இன்னொரு பெயர் வச்சுருப்பாங்க. அந்த பேர் என்ன அப்படின்னா தமிழ் மொழியினுடைய உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டுருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா தாய்மானவருடைய பாடல்கள் இருக்கக்கூடிய பராபர கண்ணி. ஸோ இப்போ ஆப்ஷன் சி அந்த பாடத்தை பற்றி தானே பார்க்குறோம். என்னது, பராபர கண்ணி. இங்கே இருக்கு பாருங்க பாடல். பாடல் வரிகளை மனப்பாடம் பண்ணுறது ஒரு திறமை. பாடல் வரிகளினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, எப்படி அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அந்த இது இந்த பாடலை தான் மீன் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு வச்சுக்கிறது ஒரு திறமை தான். ஸோ எது உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தம் உயிர் போல எல்லா உயிரையும் நினைப்பாங்கல்ல. ஸோ அவங்க யார், சான்றோர்கள். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நான் என்ன செய்யணும், தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த அன்பர்களுக்கு பணி செய்ய என்ன ஆளாக்கியிருப்பா, அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், வேலை பார்க்கணும். அந்த மாதிரி நீ என்னை ஆளாக்கிட்டேன்னா எனக்கு என்ன செய்யும், இன்பம் தானாகவே வந்துடும் அப்படிங்கிறாரு.
அந்த அன்பர்களுக்கு நான் பணி செய்யணும்னு என்னை ஆளாக்கிட்டேன்னா எனக்கு இன்ப நிலை தானாகவே வந்துடும், நீங்கள் யாரும் கொண்டு வந்து சேர்க்க வேணான்றாரு. மூணாவது என்ன அப்படின்னா, எல்லாரும் இன்பமாக இருக்கணும் இங்கே, அதை தவிர எனக்கு வேறு எந்த நினைப்புமே கிடையாது இப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. யார் அப்படின்னா தாயுமானவர். எதில்? தாயுமானவர் பாடல்களில் இருக்கக்கூடிய பராபர கண்ணி, பராபர கண்ணியில் வந்து எடுத்து சொல்கிறாரு. 3 தான். 3 கண்டென்ட்டை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிற பாடலடிகள் யாருடையது? யாருடையதாக இருக்கும்? தாயுமானவர். ஆப்ஷன் டி. தண்டருள் என்ற சொல்லின் பொருள் என்ன? தண்டருள் அப்படின்னா என்னன்னா தன்மையான அருள். அப்போ குளிர்ந்த, ஸோ குளிர்ந்த கருணை அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். சொல்லும் பொருளும் எங்கே இருக்கு? இங்கே பாருங்க. தண்டருள் அப்படின்னா என்ன? குளிர்ந்த கருணைன்னு அர்த்தம். கூர்னா நமக்கே தெரியும், கூர்னா என்னன்னா மிகுதி, நிறையா இருக்கிறது. செம்மையர், செம்மையர்னாங்க யாரு? சிவப்பாக இருப்பாங்களா? அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. செம்மையர் அப்படின்னாங்க யார் அப்படின்னா அறிவு ஒழுக்கங்களில் சிறந்து இருக்கக்கூடிய சான்றோர்களை சொல்கிறாங்க. ஸோ ஏவல், ஏவல்னா பில்லி சூனியம் ஏவல்னு சொல்லிடக்கூடாது. இங்கே ஏவல்ங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஏவல், தொண்டு செய்கிறது மக்களுக்கு. பராபரம் அப்படின்னா மேலான பொருள். இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஷின், எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க, இது படிக்கணும்னு அவசியம் இல்லை. பராபரமே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேலான பொருள், கடவுள், இறைவன் அப்படிங்கிறத வந்து இதில் மீன் பண்ணுறாங்க. பணினா நமக்கு தெரியும், பணினா என்னது? தொண்டு, ஒரு வேலை செய்கிறது. எய்தும், எய்தும்னா கிடைக்கும்னு அர்த்தம். மீதி உள்ளது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின், பராபர கண்ணியில் எந்த செய்தி குறிப்பிடவில்லை? இப்போ நான் 3 சொன்னேனா, அன்பர்களுக்கு பணி செய்ய நீ என்னை ஆளாக்கிட்டா இன்பம் எனக்கு தானாகவே வந்துடும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வேற என்ன சொன்னார்? குளிர்ந்த கருணை பொருந்திய சான்றோர்களுக்கு நான் தொண்டு செய்யணும், ஏவல் செய்யணும் அப்படின்னு சொன்னார். 3வது என்ன சொன்னார்? இந்த மாதிரி 3 கண்டென்ட் கிட்டத்தட்ட சொல்கிறாரு. 3வது என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லா உயிருமே உலகத்தில் இன்பமாக இருக்கணும், இதை தவிர நான் வேற ஒன்றுமே நினைக்க மாட்டேன், இதுவே எனக்கு போதும். ஸோ இந்த 3 கண்டென்ட் தான் சொல்கிறாரு. கொஸ்டினில் என்ன? பராபர கண்ணியில் எந்த செய்தி குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த செய்தி அப்படின்னா சில விதமான குற்றம் செய்தவருக்கு கூட சொர்க்க வாழ்வு வந்து சேரும். சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ அவங்க பேசுகிறாரா? அதுவும் குற்றம் செஞ்சவங்களுக்கு சொர்க்க வாழ்வு வந்து சேரும்னு சொல்லுது. அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதில் தவறானது. ஸோ ஆப்ஷன் என்னது? சி. சில விதமான குற்றம் செய்தவருக்கும் சொர்க்க வாழ்வு வந்து சேருங்கிறத பற்றி தாயுமானவர் தன்னுடைய பாடலில் குறிப்பிடலை. பராபர கண்ணியை இயற்றியவர் யார்? அடிக்கடி கேட்குறாங்க. பராபர கண்ணியை இயற்றினவர் யார்? தாயுமானவர். இங்கே இருக்க பாருங்க, தாயுமானவர், இவர் தான் தாயுமானவர். தாயுமானவரை பற்றி என்னென்ன கண்டென்ட் நான் முன்னாடி சொன்னேன், என்ன கேள்வி சொன்னேன்? தாயுமானவர் எங்கே உள்ளவர்? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம், விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சிருக்காரு. தலைமை கணக்கர். அடுத்து இவருடைய பாடல்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1451 பாடல்கள் இருக்கும். ஸோ அது புக்கில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. 1451 பாடல்கள். இந்த தாயுமானவர் பாடல்களை என்ன சொல்லலாம் அப்படின்னா தமிழ் மொழியினுடைய உபநிடதம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட். இப்போ இந்த பாடல் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? பராபர கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பிலிருந்து எடுத்திருக்காங்க. கண்ணி அப்படின்னா 2 அடிகளில் பாடப்படக்கூடிய பாடலை தான் நம்ம கண்ணின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஒன் வேர்ட். கண்ணிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. கண்ணினா என்ன? 2 அடிகளில் பாடினா அதுக்கு பேர் தான் என்ன? கண்ணி. இப்போ எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். எல்லாத்தையும் சொல்லியாச்சு, புக்கில் இல்லாத சேர்த்து சொல்லியாச்சு. ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இன்னும் நம்ம மாற்றுவோன்னா அதில் ரெட் கலரில் ஆன்சர் தெரியுமான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நீங்களே ஆன்சர் பண்ணணும். ஸோ தாயுமானவர் யாரிடம் பெரும் கணக்கராக பணியாற்றினார்? யார்? விஜய ரகுநாத சொக்கலிங்கர். ஸோ ஆப்ஷன் சி. தாயுமானவர் பாடல்கள் எவ்வாறு போற்றப்படுகின்றன சொல்லி முடித்தோம். எப்படி போற்றப்படுது? தமிழ் மொழியினுடைய உபநிடதம் அப்படின்னு சொல்லி போற்றப்படுது. கண்ணி அப்படின்னா என்ன? கண்ணினா எத்தனை அடி? 2 அடி. ஸோ 2 அடியில் பாடக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணின்னு சொல்லுவோம். தம் கூட்டல் உயிர் சேர்த்து எழுதணும். தம் கூட்டல் உயிர் எப்படி சேர்த்து எழுதலாம்? தம் உயிர், ஈஸியான ஒன்று. ஸோ ஆப்ஷன் டி. இன்புற்று கூட்டல் இருக்க சேர்த்து எழுதணும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை தவறு பண்ணாதீங்க.
இப்போ குரூப் 2ல ஒரு கொஷின் அம்சில ஓதி. ஸோ அஞ்சில் ஓதின்னு கொடுத்துருக்காங்க, எப்படி பிரித்து எழுதணும்னு. அதாவது புக்கிலே இருக்குது, ஸ்கூல் புக்கில் 12th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஓல்டு சமச்சீர் ஓல்டு புக்கில். ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக புக்கில் இருந்து தான் சுற்றிட்டே வர்றாங்க, அதில் தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ இன்புற்று கூட்டல் இருக்க என்ன, இன்புற்று இருக்க ஆப்ஷன் ஏ. தான் என்று எப்படி பிரித்து எழுதணும், தான் கூட்டல் என்று ஆப்ஷன் பி. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். கேள்வியை படிக்கும் பொழுது கடைசி வரைக்கும் படிக்கணும். அவசரக்காரங்க மாதிரி முதல்ல சோம்பல், சோம்பல்னா என்ன, சோம்பலுக்கு எது பொருள் தருகன்னு சொல்லி போட்டக்கூடாது. சோம்பல் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்கான். சோம்பலாக இருக்கிறது அப்போ என்ன, சுறுசுறுப்பாக இருக்கிறது நம்மளை மாதிரி. அப்போ சோம்பலுக்கு எதிர்ச்சொல் என்ன, சுறுசுறுப்பு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போது பராபர கண்ணி முடிச்சிட்டோம். ஒரு 10 கொஷின் 12 கொஷின் பார்த்துருப்போமா, ரிவைஸ் பண்ணிடணும். 10 கொஷினில் பெரிய கண்டென்ட் எதுவுமே இல்லை. நான் சொல்கிறப்பயே ஒவ்வொரு ஸ்லைட்லேயுமே முன்னாடி இருக்கக்கூடிய கொஷின் அடுத்து வரக்கூடிய கொஷினை சேர்த்தே சொல்லியிருப்பேன். அப்போ 2-3 வாட்டி நான் ரிப்பீட் பண்ணுறப்பே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செய்யுள் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லவர். நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லவர். இதை எழுதினவர் யார் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதை மொழிபெயர்த்தவர் யாருங்கிறதையும் பார்ப்போம். ஸோ பின் திரும்பி செல்லாதது, நேற்றுடன் ஒத்து போகாதது எது அப்படின்னு சொல்லி கலீல் ஜிப்ரான் வந்து சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. அப்போ கலீல் ஜிப்ரான்ங்கிறவர் தான் இந்த பாடலினுடைய ஆசிரியர். கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர், லெபனான். ஸோ லெபனான் நாட்டை சார்ந்தவர் தான் இந்த கலீல் ஜிப்ரான். இவர் என்ன சொல்கிறாரு, நேத்தோட ஒத்து போகாது, பின்னாடி திரும்பி போகாது, அது என்ன, ஒரு விடுகதை மாதிரி கேட்குறாரு. அதுதான் வாழ்க்கை. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு, வாழ்க்கைங்கிறது தான் பின்னாடியும் திரும்பி போகாது, நேற்றோட ஒத்து போகாது. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவருடைய பரிசுடன் அவருக்கு சமமாக நீங்கள் எழுங்க. எப்படி நீங்கள் எழணும், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் என்னவா மாறுறீங்க, புல்லாங்குழலாக மாறுறீங்க. ஸோ புல்லாங்குழல் என்ன பண்ணுது, காற்றை வாங்கி ஒரு இசையாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதா, அதே தான் அங்கேயும் சொல்கிறாரு. அதனுடைய இதயம் காலத்தினுடைய கிசுகிசுப்பை கூட ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. ஸோ உங்களுக்குள் இருக்கக்கூடிய நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், தீமையை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு கலீல் ஜிப்ரான், நன்மையை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன், தீமை இருக்குன்னா அது ஒன்றை கொண்டது, அதை பற்றி நான் பேச முடியாதுன்றதை சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி பேசினா இது நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற கவிதைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடலுங்கிறது உங்களுக்கு தெரியணும். உழைக்கும் போது நாம் எவ்வாறு ஆவதாக கலீல் ஜிப்ரான் சொல்கிறாரு. உழைக்கும் போது நீங்கள் எப்படி மாறுறீங்க, நாதஸ்வரமாக மாறுறீங்களா, மத்தளமாக மாறுறீங்களா, புல்லாங்குழலாக மாறுறீங்க. ஏன்னா புல்லாங்குழல் தான் என்ன பண்ணுது, காலத்தினுடைய காற்றை கூட என்ன பண்ணுதுன்னா இசையாக மாற்றி கொடுக்குது. கலீல் ஜிப்ரான் கொடுப்பது யாருடைய இயல்புன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே 2 விஷயத்தை அவர் மீன் பண்ணுவார். என்னன்னா, மரத்தினுடைய வேறு, மரத்தினுடைய பழம். வேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேறு என்ன பண்ணுது, வாங்குது. எதெல்லாம் வாங்குது, தண்ணி, நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியை வாங்குது, மண்ணிலிருந்து இருக்கக்கூடிய கனிமச்சத்துக்கள் எல்லாம் வாங்குது. அப்போ வேறுங்கிறது பெறக்கூடியது. ஆனால் பழம் என்ன பண்ணுது, தன்னுடைய உள்ளீடுகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு தருது. அப்போ பழம் வந்து கொடுக்கக்கூடியது, வேறுங்கிறது பெறக்கூடியது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, கொடுப்பது யாருடைய இயல்புன்னு கேட்குறாரு. கொடுப்பது என்னது, பழம் தான். ஸோ அப்போ பழம் கொடுக்கக்கூடியது. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு அப்படின்னு சொல்லி, என்னை போல் இருன்னு சொல்லி பழம் என்ன செய்யாது, வேற பார்த்து கேட்காது. பழம் என்ன பண்ணுது, நான் பார்த்தியா எல்லா சத்துக்களையும் எடுத்து மொத்தமாக பழமாக சேமித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றேன், ஆனால் நீ வேறு, நீ என்ன பண்ணுற, எல்லாத்தையும் வாங்கி நீனே வச்சுக்கிற அப்படின்ற மாதிரி பழம் என்ன பண்ணாது, வேற பார்த்து கேட்காது. நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி நீனும் கொடு அப்படின்னு சொல்லி பழம் வேற பார்த்து கேட்காது. கொடுக்கிறது பழத்தினுடைய இயல்பு, பெறுறது வேறினுடைய இயல்புங்கிறத சொல்கிறாரு. ஸோ உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. பேசும்போது என்ன, ஒரு விழிப்புணர்ச்சியோடு பேசணுங்கிறது சொல்கிறாரு. அடுத்த கொஸ்டின் தான், பெறுவது யாருடைய இயல்பு, கொடுப்பது பழம்னு சொல்லிட்டோம். அப்போ யார் வாங்குறா, வேறு தான் எல்லாத்தையும் வாங்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. விழிப்புணர்ச்சி தேவைப்படும் இடம் என கலீல் ஜிப்ரான் கூறுவது எது. எப்போ நமக்கு விழிப்புணர்ச்சி தேவை, நடக்கும்போதா, ஓடும் போதா, தூங்கும் போதா, எப்போ, பேசும்போது. பேசும்போது நீ விழிப்புணர்ச்சியோட பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆப்ஷன் டி. கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்ப்பா. ஸோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன்னா எந்த நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம்,
எல்லாமே இந்த அரப் கண்ட்ரிஸ் பக்கத்திலே போட்டிருக்கீங்களே ஆப்ஷனு, என்ன நாட்டுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதான்னு. பாலஸ்தீனம் பாகிஸ்தான் ஒரே மாதிரியே இருக்குது, துருக்கி லெபனான் ஒரே மாதிரியே இருக்குது. கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஸோ ஃபேக்சுவல் கொஸ்டினில் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா ஆப்ஷன் சி, லெபனான் நாட்டை சார்ந்தவர். இருக்கா பாருங்க, இவர் தான் கலீல் ஜிப்ரான். ஸோ கலீல் ஜிப்ரான் லெபனான் நாட்டை சார்ந்தவர். இவர் யார், இவருடைய மல்டிபிள் பர்சனாலிட்டி என்னங்கிற உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இவர் ஒரு கவிஞர், இவர் ஒரு புதின ஆசிரியர், இவர் ஒரு கட்டுரை ஆசிரியர், இவர் ஒரு ஓவியர். மெயினாக இங்கே தெரிஞ்சிக்கக்கூடியது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில், இங்கே ஓவியரை நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஓவியர்னு கொடுத்துட்டான், இவர் ஒரு ஓவியர்னு கொடுத்துட்டான். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக தப்பான உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவருடைய பன்முக திறமைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இவர் ஒரு ஓவியரும் கூட. இந்த பாடப்பகுதியை யார் மொழிபெயர்த்திருக்கா அப்படின்னா புவியரசு. ஸோ புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரசி, தீர்க்கதரசி அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றது தான் நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற பாடல். ஈஸியாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கலீல் ஜிப்ரான் லெபனான், ஜிப்ரான் லெபனான். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, கலீல் ஜிப்ரான் என்பவர் ஒரு கவிஞர், ஒரு நாவல் ஆசிரியர், ஒரு கட்டுரை ஆசிரியர், ஒரு ஓவியர், எல்லாமே சரி. அப்போ மேற்கண்ட அனைத்தும். தீர்க்கதரசி என்னும் மொழிபெயர்ப்பு நூலை தந்தவர் யார்? தீர்க்கதரசி யார் மொழிபெயர்த்தா? தீர்க்கதரசிங்கிற நூலை மொழிபெயர்த்து தந்தார்ல. ஸோ தீர்க்கதரசி அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நூலை தந்தவர் யார் அப்படின்னா புவியரசு. ஸோ ஆப்ஷன் ஏ. பரிசு பெறும்போது உன் மனநிலை எப்படி இருக்கும்? புக் பேக் கொஸ்டின் தான் அதெல்லாம். இப்போ நான் உனக்கு பரிசு கொடுக்குறேன், நீ எப்படி இருப்ப? சந்தோஷமாக இருப்போம். அப்போ அதே தான் இங்கேயும் சொல்லுவோம், என்ன பரிசு பெறும்போது மகிழ்ச்சியாக நம்ம இருப்போம். வாழ்வில் உயர கடினமாக நம்ம என்ன செய்யணும்? வாழ்வில் உயரம்னா நீ கடுமையாக பேசிக்கிட்டே இருப்பா, வாழ்வில் உயர்ந்துருவ. இல்லை எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இரு, வாழ்வில் உயர்ந்துருவ. அப்படியா? கடுமையாக என்ன பண்ணணும்? உழைக்கணும். ஸோ அப்போ உழைச்சா தான் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் உயர முடியும். ஸோ 2 செய்யுள் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 12 24 கொஸ்டின் மைண்ட்லேயே உங்களுக்கு இருக்கும், அடிஷ்னலாக நான் சொன்ன கண்டனே சேர்த்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பசிப்பினி போக்கிய பாவை. இங்கே யாரை பற்றி பேசுவாங்க அப்படின்னா பசிப்பினியை போக்கக்கூடியவங்களில் மணிமேகலை. ஸோ மணிமேகலையை பற்றி பேச போகிறோம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னவர் யாரு? பாரதியார். மணிவல்லவ தீவில் உள்ள புத்த பீடிகையை வணங்கக்கூடிய பெருமை சிலருக்கு மட்டுமே உண்டு, நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாங்க? இந்த கதை தெரிஞ்சாதான் யார்கிட்ட சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கதையே தெரியலைன்னா யார்கிட்ட சொன்னான்னு தெரியாது. ஸோ என்ன கதை அப்படின்னா, மணிமேகலையை கொண்டு போய், மணிமேகலா தெய்வம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் மணி பல்லவ தீவில் கொண்டு போய் விட்டுருது. அப்போ 3 மணி வருது. என்ன மணி? மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணிபல்லவ தீவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. இந்த மணிபல்லவ தீவில் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் யார் அப்படின்னா தீவத்திலகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தீவத்திலகைக்கு என்ன வேலை? ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு ஒரு வேலை இருக்கும்ல. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புத்த பீடிகையையும் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புத்த பீடிகையை வணங்கக்கூடிய பொறுப்பு, அந்த வணங்கக்கூடிய ஒரு பெருமை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் கிடைச்சிடாது, ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். அந்த ஒரு சில பேரில் மணிமேகலை உனக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ யார் சொல்லியிருப்பா இதை? தீவத்திலகை யார்கிட்ட சொல்லியிருக்கோம்? மணிமேகலையிடம் சொல்லியிருக்கோம். ஸோ அதான் இந்த கதை. இந்த கதையை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கண்டென்ட் தான் இதில் இருக்கும். அப்போ அவங்க பேர் தான் மணிமேகலா தெய்வம். மணிமேகலா தெய்வம் தான் என்ன பண்ணுது? மணிமேகலையை மணிபல்லவ தீவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. மணிபல்லவ தீவில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் யார் அப்படின்னா தீவத்திலகை. தீவத்திலகை தான் என்ன சொல்கிறாங்க? இங்கே இருக்கக்கூடிய புத்த பீடிகையை பாதுகாக்கிறது தான் என் வேலை. இந்த புத்த பீடிகையை எல்லாரும்லாம் வணங்க முடியாது, ஒரு சில பெருமை அடைஞ்சவங்க மட்டும்தான் வணங்க முடியும். அப்படிப்பட்ட பெருமை உனக்கு இருக்குன்னு சொல்லி தீவத்திலகை யாரை பார்த்து சொல்கிறாங்க? மணிமேகலையை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ மணிவல்லவ தீவையும் தீவில் உள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இப்போ தான் சொன்னேன், யாருக்கு இருக்கு? தீவத்திலகைக்கு இருக்கு. மணிமேகலையை மணிவல்லவ தீவில் கொண்டு வந்து சேர்த்த தெய்வம் என்ன சொன்னா? மணிமேகலை 3 மணி வரும். மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணிபல்லவ தீவில் கொண்டு போய் வச்சிருச்சு. அப்போ மணிமேகலையை மணிபல்லவ தீவுக்கு கொண்டு வந்த தெய்வம் என்ன? மணிமேகலா தெய்வம். ஆப்ஷன் சி.
மணிபல்லவ தீவில் உள்ள குளத்தின் பெயர் என்ன? அங்கே ஒரு குளம் இருந்திருக்கும். அந்த குளத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா கோமுகின்னு சொல்லுவாங்க. ஸோ குளத்தினுடைய பெயர் கோமுகி. இதில் கோனா ஓரெழுத்து ஒரு மொழியில் நிறையா இருக்குது. அரசன், தலைவன், இறைவன். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோனா பசுன்னு அர்த்தம், முகினா முகம்னு அர்த்தம். பசுவினுடைய முகம் மாதிரி அந்த பொய்கை இருக்கிறதுனால அந்த பொய்கைக்கு பேர் கோமுகி பொய்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ குளத்தினுடைய பேர் என்ன? கோமுகி இருக்கு பாருங்க. கோனா பசு, முகினா முகம், பசு முகம் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் கோமுகி. அதே மாதிரி இந்த குளத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா வைகாசி மாதம். ஸோ எந்த மாதம்? வைகாசி மாதம். பொங்கல் திருவிழா ஆல்ரெடி பார்த்தது. எந்த மாதம் விதை விதைப்பாங்க, எந்த மாதம் அறுவடை பண்ணுவாங்கங்கிறதையும் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. வைகாசி மாதம் என்ன? முழு நிலவு நாள் அன்னைக்கு தான் இந்த பொய்கை மேலே ஒரு பாத்திரம் தோன்றும், அரிய பாத்திரம். இந்த பாத்திரம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆபுத்திரன் கையில் இருந்த ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் என்ன உணவு நீங்கள் போட்டிங்கன்னா உணவு குறையவே செய்யாது, எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் என்ன? அமுத சுரப்பி. அட்சய பாத்திரம் இல்லைன்னா அமுத சுரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சிறப்பு அந்த பொய்கைக்கு இருக்குது. கோ பொருந்தாத பொருளே கண்டறிக. இதை பார்த்த உடனே எல்லாரும் தப்பு பண்ணுவான். கோனா என்ன? பசு. ஆப்ஷன் ஏ டிக்கெட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஷின் என்ன? பொருந்தாத சொல் என்ன? இதுக்கு பொருந்தாத பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கோனா எதெல்லாம் பொருந்தும்னு உங்களுக்கு தெரியணும். கோனா பசு வரும், கோனா அரசன், கோனா தலைவன், இது எல்லாமே பொருந்தும். கோனா முகம்ங்கிறது பொருந்தாது, முகினா தான் முகம். அப்போ ஆப்ஷன் பி. கேள்வியை முழுசா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. கோமுகி குளத்தில் வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் நீரின் மேல் தோன்றக்கூடிய ஒரு அரிய பாத்திரம் என்ன? ஸோ அரிய பாத்திரம் என்ன பாத்திரமா இருக்கும்? ஸோ உங்கள் வீட்டில் உள்ள வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம்லாம் சொல்லக்கூடாது. என்ன பாத்திரம் அப்படின்னா அமுத சுரப்பி. ஸோ ஆப்ஷன் ஏ அமுத சுரப்பிங்கிற பாத்திரம் தான். அமுத சுரபி என்னும் அரிய பாத்திரம் முன்பு யாருடைய கையில் இருந்தது? எக்ஸ்பிளைன் பண்ணேனா? கதை சொல்லும்போது சொன்னேன், கதையை கவனிக்கணும். கதையை கவனிச்சிங்கன்னா தான் ஆன்சர் பண்ண முடியும். அமுத சுரபி இதுக்கு முன்னாடி யார்ட்டப்பா இருந்தது அப்படி கொஸ்டின் கேட்டால் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஒரே செகண்ட் தான், ஒரு செகண்டில் ஆன்சர் வந்துடணும். யார் கையில் இருந்தது? ஆபுத்திரன் கையில் இருந்தது. ஆப்ஷன் டி. மணிமேகலை தீபத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் திரும்பிய நகரம் என்ன? வாங்கிட்டாங்க அமுத சுரபியை, இப்போ வாங்கியாச்சு மணிமேகலை. திரும்ப வாங்கிட்டு எங்கே வர்றாங்க அப்படின்னா பூம்புகார். ஸோ பூம்புகார் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்கே போய் யாரை பார்க்குறாங்க அப்படின்னா ஆதிரைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்குறா மணிமேகலை. இந்த ஆதிரை கிட்ட போயிட்டு சொல்கிறா, இது வந்து அமுத சுரப்பி அட்சய பாத்திரம், இதில் நீங்கள் உணவை போட்டிங்கன்னா எடுக்க எடுக்க குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? பசிங்கிற ஒன்றே இல்லாமல் ஆக்க போகிறேன், எல்லாருக்கும் உணவு கொடுக்க போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அப்போது முதல்ல வந்த இடம் பூம்புகார். பூம்புகாரில் யாரை சந்தித்து உணவை வாங்குறாங்க அப்படின்னா ஆதிரை அப்படிங்கிற பெண்ணை சந்திச்சு தான் உணவை வாங்குறா மணிமேகலை. ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் முதல்ல உணவிட்டவள் யார் கேட்டா பார்த்தீங்களா? கொஸ்டின். உணவு யார் இட்டா? ஆதிரைங்கிற பெண்மணி. சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் யார் அப்படின்னா மணிமேகலை தான். ஏன் அப்படின்னா இந்த அமுத சுரப்பியில் இருக்கக்கூடிய உணவை கொண்டு போய் எல்லார்ட்டையும் பரிமாறுறாங்களா, கடைசி எங்கே போகிறாங்க அப்படின்னா சிறை கோட்டம், அதாவது சிறைச்சாலைக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் என்ன பண்ணுறாங்க? மணிமேகலை உணவை கொடுக்குறாங்க. அப்போ மன்னர்கிட்ட போய் வேண்டுகோள் வைக்கிறாங்க, இந்த சிறைக்கோட்டம்ங்கிறது என்னவா மாறணும்? அறக்கோட்டமாக மாறணும். திருக்குறள்லையும் அறத்தை பேசின திருக்குறள்லேருந்து பல்வேறுபட்ட பெருமைகளை கொண்ட இந்த நாட்டில் சிறைக்கோட்டம்ங்கிறது என்னவா இருக்கணும்? அறக்கோட்டமாக மாறணுங்கிறத சொல்கிறாங்க. அப்போ சொன்னது யார்? மணிமேகலை. யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. இதெல்லாம் புக் பேக் ஆன்சர். டக்குன்னு சொல்லிடலாமா? எத்தனை செகண்ட் உங்களுக்கு வேணும்? 2 செகண்டு, 3 செகண்டு? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை எங்கப்பா கூட்டு போச்சு? அழைத்து சென்ற தீவு என்ன? மணிபல்லவ தீவு. இலங்கை தீவுலாம் போட்டக்கூடாது. இலங்கை தீவு, லட்சத்தீவு எங்கேயோ படிச்சிருக்கேன், 10th ஜியாகிரபிலாம் நான் இருந்துச்சுன்னு சொல்லி போட்டக்கூடாது. தமிழுக்கும் ஜியாகிரபிக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன தீவு? மணிபல்லவ தீவு. ஆப்ஷன் சி. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் யாரு? யார் உணவு கொடுத்தாங்க முதல்ல? ஆதிரை அப்படிங்கிற பெண்மணி. 3 செய்யுள் முடிச்சிட்டோம். 2 செய்யுள் ஒரு உரைநடை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாதம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கதை, ஒரு சிறுகதைன்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்.
கதைக்குள்ளே எந்த கண்டனும் கிடையாது. நமக்கு தேவை கதை ஆசிரியர். கதை ஆசிரியர் எழுதின மற்ற கதைகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு கேள்வியாக வரக்கு சான்சஸ் இருக்குது. பாதம் என்னும் சிறுகதை இடம்பெற்ற தொகுப்பு எது அப்படின்னா தாவரங்களினுடைய உரையாடல். ஸோ தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற தொகுப்புக்குள்ளே தான் பாதம்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை இருக்குது. அப்போ பாதம்ங்கிற சிறுகதை எந்த தொகுப்பில் இருக்குன்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும்? தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற தொகுப்புக்குள்ளே இருக்குது. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல, எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணன்கிறவர் தான் இந்த கதையினுடைய ஆசிரியர். இவர் தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் ஒருத்தர் தான். ரொம்ப யோசித்து பழமையான ஆள்னா யோசிச்சிட வேண்டாம். இவர் என்னெல்லாம் எழுதுறாரு? நாவல், சிறுகதை, கட்டுரை எல்லாமே எழுதுவார். கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா சிறுவர் இலக்கியம். சிறுவர் இலக்கியங்கள் எழுதக்கூடிய ஒரு ஆள் தான் எஸ் ராமகிருஷ்ணன், மறந்துடக்கூடாது. இவருடைய படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். ஸோ இதெல்லாம் இவருடைய நூல்கள். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். ஸோ இதெல்லாம் இவருடைய நூல்கள். இந்த கதை, அதாவது பாதம்னு சொல்லக்கூடிய இந்த கதை எங்கே இருக்குது அப்படின்னா தாவரங்களின் உரையாடல்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பில் தான் இருக்குது. மொத்தமாக சேர்த்து வச்சுருப்பாங்களா, அந்த தொகுப்புக்கு பேர் தாவரங்களின் உரையாடல். அதில் உள்ள ஒரு சிறுகதை தான் என்ன? பாதம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சது முக்கியம் இல்லை, அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணணும். தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பை இயற்றியவர் யார்? தாவரங்களின் உரையாடல் இது படிக்கவே இல்லையே. அவருடைய நூல்களில் கதாவிலாசம், தேசாந்திரி, உபபாண்டவம், கால் முளைத்த கதைகள் இதெல்லாம் தானே சொன்னீங்க. தாவரங்களின் உரையாடலை பற்றி சொல்லலைன்னா கடைசி லைனில் இருந்திருக்கும். அதையும் சேர்த்து தான் படிக்கணும். தாவரங்களின் உரையாடல் எழுதினவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணன் இயற்றாத நூல் எது? ஆடிப்பெருக்குங்கிற நூலை பற்றி நம்ம ஆடிப்பெருக்கு அதை பற்றி நம்ம படிக்கவே இல்லை. அப்போ அவர் இயற்றாத நூல் என்ன? ஆடிப்பெருக்கு. ஸோ எத்தனை? 4 முடிச்சாச்சு. ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே போகிறோம்? இலக்கண பகுதிக்கு போகிறோம். இந்த இதில் இலக்கணமும் இருக்குது, திருக்குறளும் இருக்குது. ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. இலக்கணமும் இம்பார்ட்டண்ட், திருக்குறளும் இம்பார்ட்டண்ட். ஸோ பெயர் சொல், பெயரை குறித்தா அதுக்கு பேர் பெயர் சொல். யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒன்றன் பெயரை குறித்தா அந்த சொல்லுக்கு பேர் என்ன? பெயர் சொல். மரம் அப்படிங்கிறது பெயர். பள்ளிக்கூடம், கிளை, இனிப்பு இதெல்லாம் படித்து பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேட்டகரைஸ் பண்ணலாம், அதாவது வகைப்படுத்தி வைக்கலாம். இது எப்படி நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னா பெயர் சொல்லுக்குன்னு வகையின் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மொத்தம் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா பெயர் சொல் மொத்தம் 6 வகை இருக்குது. 6 வகையான பெயர் சொற்கள் இருக்குது. என்னென்ன பெயர்? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பண்பு பெயர் அப்படின்னா குணப்பெயர், ரெண்டும் ஒன்று தான். பண்பு பெயர்னாலும் குணப்பெயர்னாலும் ஒன்று தான். ஸோ பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பொருள் பெயர்னா என்ன? ஜென்ரலாக சொல்ல ஒரு பொருளுடைய பெயர் இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பென், பென்சில், நோட் புக், ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளுடைய பெயர் இருக்கும். புத்தகம், தமிழில் படித்த நூல்கள், இதெல்லாம் ஒரு பொருள். இடப்பெயர்னா என்ன? பள்ளிக்கூடம், வேறு என்ன சொல்லலாம்? பள்ளிக்கூடம் மாதிரி கல்லூரி, ஸோ இதெல்லாம் ஒரு இடம். மதுரை, திண்டுக்கல், இதெல்லாம் ஒரு இடம். ஸோ அதெல்லாம் இடப்பெயர். காலப்பெயர்னா என்ன? வினாடி, நிமிடம், ஆண்டு, மாதம், நாட்கள், இதெல்லாம் காலம். காலத்தை குறிக்கிறதுனால காலப்பெயர். அடுத்து என்ன? சினை பெயர். சினைனா ஒரு உறுப்பு. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன? கண், மூக்கு, காது, இதெல்லாம் சினை பெயர். இதே மாதிரி தாவரங்களுக்கு இருக்கும். என்ன இருக்கும்? கிளைகள், இலைகள், பழங்கள், பூக்கள், இதெல்லாமே ஒரு உறுப்பு. ஸோ எல்லாமே சினை பெயர். குணப்பெயர் இல்லை பண்பு பெயர் என்ன அப்படின்னா ஒரு பண்பை குறிக்கும். அது அளவாக இருக்கலாம். அளவுனா எப்படி சொல்கிறது? நீளம், அகல, அளவு இருக்குது பார்த்தீங்களா, அளவு. இல்லைனா வடிவமாக இருக்கலாம். வட்டம், சதுரம், செவ்வகம், இந்த மாதிரி ஒரு வடிவமாக இருக்கலாம். அப்படிலாம் ஒரு பண்பை சொல்லலாம். ஒரு நன்மை, தீமை, ஸோ இந்த மாதிரி ஒரு பண்பை சொன்னாலும் இது என்ன? பண்பு பெயர். தொழில் பெயர்னா என்ன? ஒரு தொழிலை குறிக்கணும். ஆடுதல், பாடுதல், ஓடுதல், நடத்தல், ஸோ இதெல்லாம் ஒரு தொழில், ஒரு செயல். ஸோ அப்போ அதெல்லாம் குறித்தா என்ன? தொழில் பெயர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். பேர் இருக்கும், பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்க தெரியணும், அவ்வளோதான். ரொம்ப உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும்பா. இப்போ தான் சொல்லி முடித்தோம். பின்வரும் வாக்கியங்களில் சரியானவை எவை?
பொருளை குறிக்கும் பெயர் பொருள் பெயர். பொருள் பெயர் என்பது உயிருள்ள பொருளை மட்டும்தான் குறிக்கும். அதை பற்றி நம்ம ஏதாவது சொன்னோமா? உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை. பொருளை குறித்தா பொருள் பெயர்னு சொல்லிட்டோம். அது உயிருள்ள பொருளாக இருக்கட்டும், உயிரில்லாத பொருளாக இருக்கட்டும். அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் 2 மட்டும் தப்பு. ரிமைனிங் இருக்கிறது என்ன? 1ம் கரெக்டு, 3யும் கரெக்டு. ஆப்ஷன் 2 மட்டும் தப்பு. அப்போ என்ன ஆப்ஷன் வருது? சி. ஸோ ஆப்ஷன் சி வருது. அடுத்து பார்த்தோன்னா நான் சொன்ன கண்டென்ட் தான் இதில் இருக்குது. பொருள்னா என்ன, இடம்னா என்ன, காலம்னா என்னென்னு. ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் என்ன? ஒரு இடத்தினுடைய பெயரை குறித்தா இடப்பெயர். பொருளினுடைய உறுப்பு, ஒரு உறுப்பை குறிக்குது, பார்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ஒரு உறுப்பை குறித்தா அது என்ன? சினை பெயர். அவ்வளோதான். தொழிலை குறித்தா தொழில் பெயர். பண்பை குறித்தா பண்பு பெயர். பண்பு என்ன பாருங்க, வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, தீமை, இதெல்லாம் ஒரு பண்பு. ஸோ அந்த பண்பெல்லாம் குறித்தா அது என்ன? ஒரு பண்பு பெயர். பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், நடனம் ஆடுதல் சிறந்த கலை. சினை பெயர்னு கொடுத்துருக்காங்க. இதில் எங்கேயாவது சினை வருதா? உறுப்பு எங்கேயாச்சும் வருதா? நடனம் ஆடுதல் சிறந்த கலை, இதில் எதுவுமே உறுப்பே இல்லை. அப்போ இது மட்டும்தான் பொருந்தாது. இருந்தாலும் கீழே உள்ள ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. பயிர்கள் பசுமையாக இருந்தது. பசுமை அப்படிங்கிறது பண்பு பெயர் தான், கரெக்டு. காவியா பள்ளிக்கு சென்றால், பள்ளிங்கிறது ஒரு இடப்பெயர் தான், கரெக்டு. பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி. 9 மணிங்கிறது காலப்பெயர். ஸோ அப்போ 3மே பொருந்தது. எது பொருந்தலை நமக்கு? நடனம் ஆடுதல் சிறந்த கலைன்னு சொல்லிட்டு சினை பெயர்னு கொடுத்துருக்காங்க. சினையை பற்றி அங்கே ஒன்றுமே வரல. இது எல்லாமே அதில் உள்ளதுதான். நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் சில பெயர்களை இட்டு வழங்கினாங்க. அப்படி இட்டு வழங்கிய பெயர்கள் என்ன? முன்னோர்கள் வழங்கின பெயரை அதன்படியே வழங்குறது. ஸோ முன்னோர்கள் காரணமே இல்லாமல் ஒரு பெயரை வழங்கியிருப்பாங்க. அதை பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடுகுறி பெயர்கள்னு சொல்லுவாங்க. காரணம்லாம் இருக்காது, மரம்னு சொல்லிடுவாங்க. மரம் ஏன் மரம்னு சொன்னோம் அப்படின்னு எந்த காரணமும் கிடையாது. சில பெயருக்கு காரணத்தை வச்சிருப்பாங்க, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காரண பெயர்னு சொல்லுவோம். காரணம் வச்சா காரண பெயர், காரணமே இல்லை அப்படின்னா இடுகுறி பெயர். சரியா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ காரணம் இல்லாமல் வழங்கிய பெயர் என்ன பெயர்? இடுகுறி பெயர்கள். இந்த இடுகுறி பெயர்கள்லையே 2ஆக நம்ம பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறினால என்ன சொன்னேன்? காரணமே இருக்காதுன்னு சொல்லிட்டேன். பொது பெயர், இடுகுறி பொது பெயர் என்ன அப்படின்னா காரணமும் இருக்காது, ஒரு பொதுத்தன்மை தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் பொதுவாக சொல்லிடுவாங்க. இப்போ மரம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மரத்துக்கு எந்த காரணமும் கிடையாது, மரம்னு பேர் வச்சதுக்கு எந்த காரணமும் கிடையாது. இதில் எங்கே பொதுத்தன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பொதுத்தன்மைனா மரத்தில் எத்தனை வகை இருக்குது? ஆலமரம் இருக்குது, பனைமரம் இருக்குது, நிறைய மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. ஸோ இப்போ இந்த மரத்தை ஜென்ரலாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க? பொதுவாக என்ன சொன்னாங்க? மரம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது என்ன சொல்லலாம்? இடுகுறி பொது பெயர். இதுவே வாழை மரம் அப்படின்னு சொன்னால் என்ன? இடுகுறி சிறப்பு பெயர். வாழைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பெயரை சொல்லிட்டாங்களா, சிறப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் குறிக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம்? இடுகுறி சிறப்பு பெயர். பொதுவாக மரம்னு சொன்னால் இடுகுறி பொது பெயர், அதுவே வாழை மரம்னு சொன்னால் இடுகுறி சிறப்பு பெயருங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இன்னும் இடுகுறி பொது பெயர், இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர். நம் முன்னோர் காரணம் ஏதுமின்றி, காரணமும் இல்லை ஆனால் பொதுத்தன்மையாக, பொதுவாக காரணமும் இல்லைனாலே என்ன பேர் வந்துடணும்? இடுகுறி பெயர்னு வந்துடணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பொதுத்தன்மை கருதி வைக்கிறாங்க. பொதுவாக குறிக்கணும்பா, ஸ்பெசிஃபிக்காலாம் குறிக்க வேணாம், பொதுத்தன்மையாக குறிக்கணும். அப்படின்னா இடுகுறி பொது பெயர். ஆப்ஷன் ஏ. இங்கே இருக்கு பாருங்க, மரம், காடு. காடில் எத்தனை? மாங்குரோ காடுகள் இருக்கு, வேற என்ன பசுமை மாறா காடுகள் இருக்கு, இலையுதிர் காடுகள் இருக்கு. மரத்தில் மாமரம், பலாமரம், வாழைமரம், பனைமரம், நிறைய மரம் இருக்குது. இதெல்லாம் பொதுத்தன்மை. அப்போ இதெல்லாம் சொல்லலாம் இடுகுறி பொது பெயர். இங்கே பாருங்க, மாங்காவை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க. கருவேலம் காடு, கருவேலம் இருக்கக்கூடிய காடை கருவேலம் காடு. இப்போ காடுன்னு பொதுவாக சொல்லாமல் ஒரு சிறப்புத்தன்மையாக கருவேலம் காடு, மாமரம் அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்புத்தன்மையை சொல்லிட்டாங்களா. அப்போ இது என்ன சொல்லலாம்? நம்ம இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம் முன்னோர் காரணம் ஏதும் இல்லாமல் சிறப்புத்தன்மையை கருதி ஒரு பெயரை வச்சுறாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? இடுகுறி
சிறப்பு பெயர். ஆப்ஷன் பி. நம் முன்னோர் சில பொருளுக்கு காரணம் கருதி சில பெயர்களை இட்டனர். இப்படி காரணத்தோடு ஒரு பெயரை வழங்கினா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், காரணத்தோடு வழங்கினா காரண பெயர், காரணமே இல்லாமல் வழங்கினா இடுகுறி பெயர். ஸோ அப்போ காரணத்தோடு வழங்கின பெயர் என்ன பேர்? காரண பெயர். அப்போ ஆப்ஷன் டி. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, நம்ம முன்னோர் சில பொருளுக்கு காரணம் கருதி தான் பெயர் வச்சாங்க. இப்படி காரணத்தோடு ஒரு பொருளுக்கு நம்ம பேரை வச்சோம்னா அதுக்கு பேர் என்ன? காரண பெயர். எக்ஸாம்பிள் என்ன? நாற்காலி, 4 கால் இருக்கிறதுனால நாற்காலின்னு சொல்கிறாங்க. கரும்பலகை, கருப்பாக இருக்கிறதுனால கரும்பலகைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு காரணம் இருக்குல்ல, இதுலேயும் 2 வகைப்படும். ஒன்று காரண பொதுப்பெயர், இன்னொன்று காரண சிறப்பு பெயர். அப்போ அங்கே பார்த்த மாதிரி தான் அங்கே பார்க்க போகிறோம். காரணம் இருக்கும், ஆனால் ஒரு பொதுத்தன்மை, பொதுவாக குறிக்கும். பொதுவாக குறித்தாலும் மேலே என்ன இருக்கணும்? காரணம் இருந்தால் அது காரண பொதுப்பெயர். பொதுவாக குறிக்காமல் சிறப்புத்தன்மையாக குறித்து அதுலேயும் காரணம் இருந்துச்சுன்னா அது என்ன? காரண சிறப்பு பெயர். சரி, இப்போ காரணம் பொது பெயருக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். பறவை, பறக்கக்கூடியது எல்லாம் பறவை. அப்போ காரணம் இருக்குது, பறக்கக்கூடியதான் பறவை, காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க. பறவைன்னு ஜென்ரலாக சொல்லிட்டாங்க, பொதுவாக சொல்லிட்டாங்க. அது என்ன பறவைன்னு சொல்லலை, கிளியா குயிலா கொக்கான்னு சொல்லலை. அப்போ இது என்ன? காரண பொது பெயர். அதே மாதிரி தான் அணி, என்ன அணின்னு சொல்லலை, அதனால் காரணம் பொது பெயர். அப்போ காரண சிறப்பு பெயர்னால் என்ன? மரங்கொத்தின்னு சொல்லிடுவாங்க. மரங்கொத்தி என்ன? மரத்தை கொத்துறதுனால தான் மரங்கொத்தி. அப்போ காரணம் இருக்குது. மரங்கொத்திங்கிறது ஒட்டுமொத்த பறவையை குறிக்குதா இல்லை மரங்கொத்தி வகையை மட்டும் குறிக்குதா? மரங்கொத்தியை மட்டும்தான் குறிக்குது. அப்போ இது என்ன? காரணம் சிறப்பு பெயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ காரண பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அதே தான். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளையும் குறிச்சா, எல்லா பொருளையும் ஒரு பொதுவாக குறிச்சா அதுக்கு பேர் என்ன? காரண பொது பெயர். ஆப்ஷன் ஏ. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிக்குது அப்படின்னா என்ன? காரண சிறப்பு பெயர். ஸோ காரண சிறப்பு பெயருக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. வளையல், வளைஞ்சிருக்கிறதுனால வளையல், கையில் போடுறதை மட்டும் குறிக்குது, அப்போ அது வளையல்னு சொல்கிறாங்க. மரங்கொத்தி, ஜென்ரலாக பறக்கக்கூடியது எல்லாமே பறவை, அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி. மரங்கொத்திங்கிற ஒரு பறவையை பற்றி மட்டும்தான் இங்கே பேசுகிறாங்க, சிறப்பு பெயர். ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் பார்ட் அடிக்கடி கேள்விகள் வரக்கூடியது. எதுவே சிறந்த அறம் என்கிறார் திருவள்ளுவர். சிறந்த அறம்னு எதப்பா சொல்கிற? எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பொருந்துகிற மாதிரியே இருக்கும். அதுதான் திருக்குறளோட விஷயமே. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அதை தான் நீ ஆன்சராக போடணும். உன் மனசுக்கு பட்ட நல்லது மட்டும் ஆன்சராக போடக்கூடாது. ஸோ உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது, ஏழைக்கு உணவளிப்பது, பெரியோரை பிழையாமல் இருப்பது, மேற்கண்ட அனைத்தும். இப்போ இதெல்லாம் என்ன போவாங்க? மேற்கண்ட எல்லாமே மேட்ச் ஆகுது, அப்போ மேற்கண்ட அனைத்தும் போட்டலாமா அப்படின்னா இல்லை. என்னது? நம்ம உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சிறந்த அறம்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற. தன்னுடைய மனசில் குற்றமில்லாமல் நீ இருக்கிறியா, அதுதான் என்னது உனக்கு சிறந்த அறம். மற்றதெல்லாம் வெறும் ஆரவாரம் தான், அறம்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா என்றது அறம். அழுக்காறுனா என்ன? பொறாமை. அவானா பேராசை. வெகுளினா கோபம். இன்னா சொல்னா ஒரு கொடுமையான சொல். இந்த 4ம் இல்லாமல் இருக்கிறதா என்ன? அறம்னு சொல்கிறாரு. 4ம் இல்லாமல் வாழ்வது தான் அறம். பின்வரும் எது இல்லாமல் வாழ்வது சிறந்த அறம்? எந்த 4ம் இல்லாமல் இருக்கணும்? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். இந்த 4ம் இல்லாமல் வாழ்றது தான் சிறந்த அறம். அப்போ ஆப்ஷன் டி. ஈகை என்பது எதுவென்று திருவள்ளுவர் கூறுறார் அப்படின்னா, இல்லாதவனுக்கு கொடுக்கணும். எவனுக்கு இல்லையோ அவனுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் தான்ப்பா ஈகை. மற்றது எல்லாமே என்ன? நீ ஒரு பயனை எதிர்பார்த்து கொடுக்குற. இப்போ கொடுத்தா நாளைக்கு வேறு ஏதாவது வகையில் உனக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு நினச்சி வணிக நோக்கத்தோடு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போது ஈகைனா என்ன? இல்லாதவருக்கு கொடுப்பது. அப்போ ஆப்ஷன் டி. வரியாருக்கு ஒன்று ஈவது தான் ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்துன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பாருங்க, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் மண்கணவன் சொல்றாரு. இல்லாதவருக்கு தருவதால், ஒருத்தனுக்கு இல்லை அவனுக்கு கொடுக்கறதுனால வரக்கூடிய சந்தோஷத்தை உனக்கு தெரியலை,
அதை தெரியாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பொருளை சேர்த்து 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 வச்சு கடைசி என்ன பண்ணுவான், அதை இழந்து போயிடுவான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. யாருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். யாருக்கு தர்றது, யாருக்கு தர்றதா இருக்கும்? இருப்பவருக்கு கொடுக்கறதா, கொடுப்பவருக்கு கொடுக்கறதா, இல்லாதவருக்கு கொடுக்கறதா? ஸோ இல்லாதவருக்கு ஒன்று கொடுத்தா அவன் மனசு சந்தோஷப்படுதா, அதை பற்றியே தெரியாத ஒருத்தன் தான் பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு என்ன பண்ணுவான், கடைசி அழிஞ்சு போயிடுவாங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கக்கூடிய வழி என்ன? நமக்கு ஒருத்தர் கஷ்டம் பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு, திரும்ப அடிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். அடிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போய் திரும்ப அடிச்சிட வேண்டியதான். அப்படியா திருவள்ளுவர் அப்படியா சொல்லியிருக்காரு? நமக்கு துன்பம் செய்தவரை நீ என்னப்பா செய்யணும் அப்படின்னா, நீ அவருக்கு நன்மையை செய்யன்னு சொல்லிட்டார். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. பிற உயிரோட துன்பத்தை, பிற உயிர்கள் பரக்கூடிய கஷ்டத்தை நம்மளுடைய கஷ்டம் போல நீ கருதலை அப்படின்னா தாம் பெற்றுள்ள அறிவால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. அடுத்தவன் துன்பத்தை உன் துன்பமாக நீ நினைக்கலையா, அப்போ உனக்கு அறிவு இருந்தும் என்னடா பயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எனைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலை எந்த காலத்திலும் யாருக்கும் நீ செய்யாத. உன் உள்ள ஒரு விஷயத்தை ஏற்றுக்கலையா, தப்பான விஷயத்தை தான் ஏற்றுக்காது, அதை என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் எப்பயுமே செய்யாத அப்படிங்கிறத சொல்கிறாரு. யாருக்கு தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை, தாம் பெற்றுள்ள அறிவால் யாருக்கு பயன் இல்லைன்னு சொல்கிறாரு. பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாங்க. அதாவது பிறருடைய துன்பத்தை தான் துன்பம் போல கருதாமல் இருந்தாம்னா அவன் பெற்றிருக்கிற அறிவினால் அவனுக்கு என்ன, எந்த பயனும் இல்லை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலை எந்த காலத்திலும் யாருக்குமே சிறிதளவு கூட செய்யக்கூடாது. ஸோ உள்ளம் ஏற்றுக்கொள்ளாததை யாருக்குமே செய்யக்கூடாது. அறநூல்களில் கூறப்படும் அறங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த அறம் என்ன? அறநூல்கள்னால அறத்தை பற்றி தான் பேசும், நல்ல வழியை தான் பேசும், நம்ம எப்படி வாழணும்னு. அதிலே சிறந்தது எது? அறநூல்கள் கூறக்கூடிய அறங்களிலே சிறந்தது என்ன அப்படின்னா பகுத்துண்டு. ஸோ நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கறது. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அப்போ பகிர்ந்து உண்ணுதல் தான் அறநூல்களில் உள்ள அறங்களிலேயே சிறந்த அறம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரியாரை பிழையாமை. இந்த அதிகாரத்துக்கு பேர் என்ன? பெரியாரை பிழையாமை. அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க, முதல் குறள், ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, இகழக்கூடாது. யாரை இகழக்கூடாது? ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அது ஏன் இகழக்கூடாது? தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளக்கூடிய வழி தான் சிறந்த வழியாக இருக்கும். அப்படி இகழாமல் இருந்தால் அதுதான் என்ன, தீங்கிலிருந்து நம்மளை பார்த்துக்கக்கூடிய ஒரு வழி இருக்குன்னா அதுதான் அது சிறந்த வழியாக இருக்கும். எது சிறந்த வழியாக இருக்கும்? பெரியாரை இகழாமல் இருக்கிறது. எரியால் சுடப்படினும் உய் உண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்ட ஒருத்தர் அவர் கூட என்ன செய்யலாம், சம்டைம்ஸ் பிழைச்சிக்கலாம். ஆனால் யார் பிழைக்க முடியாதுன்னா பெரியவர்களுக்கு தீங்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ இவங்களால் தப்பவே முடியாதுங்கிறத சொல்கிறார். 2 குறள். ஒரு குறள் என்ன, ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. ஏன்? அதுதான் நம்மளை தீங்குல இருந்து பாதுகாக்கக்கூடிய வழியிலேயே ஒரு சிறந்த வழி. இன்னொன்று என்ன, தீயினால் நீ பாதிக்கப்பட்டால் கூட நீ பிழைச்சிக்கலாம்ப்பா. ஆனால் யாரால எப்போ நீ பிழைக்க முடியாது, பெரியவருக்கு நீ தீங்கு செஞ்சா நீ பிழைக்க முடியாது. அப்போ அதிகாரம் என்ன, பெரியாரை பிழையாமை. எவரை இகழக்கூடாது? திருவள்ளுவர் கூறார், யாரை இகழக்கூடாது? 3 தடவை சொல்லினேன். ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. தம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிகளில் சிறந்த வழி என்ன? ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் போற்றுவாரை போற்றும் தலை. படித்தோமா? இங்கே பாருங்க, ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. சப்போ யாரை இகழக்கூடாதுங்கிறத பார்த்தோம்னா ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அடுத்த கொஸ்டின், தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிகளில் சிறந்தது எதுன்னு சொல்றாரு? அதே தான், ஆற்றல் உடையவரை இகழாமல் இருக்கிறது தான் தம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிகளிலே சிறந்த வழி. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் பெரியவரை நீ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னா நீ பிழைச்சி கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு. இது என்ன அதிகாரம்னு கேட்டாங்க.
அவனே கண்டென்ட்டை கொடுத்துட்டு என்ன அதிகாரத்தை படிங்கன்னு சொன்னா அது என்ன அதிகாரம்? பெரியாரை பிழையாமை. ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்துகிற மாதிரியே இருக்கும். பெரியாரை பிழையாமை, பெரியாரை துணை கோடல், அரண் வலியுறுத்தல், இது எல்லாமே பொருந்துது. அப்போ பெரியாரை பிழையாமைங்கிறது தான் அதுக்கான அதிகாரம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எதில் 6th தமிழை பொறுத்த வரைக்கும் 8 இயல்கள் முடிச்சிட்டோம். லைன் பை லைன் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 8 இயல்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுனாலே உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னா ரிவைஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஸ்டின் இப்படிலாம் ஃப்ரேம் பண்ணலாம், கொஸ்டின் இப்படிலாம் நமக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ இந்த 2 பெனிஃபிட்டுமே நமக்கு தேவை. கொஸ்டின் இப்படி கேட்பாங்கிறத ஒரு கெஸ் உங்களுக்கு இருந்தால் தான் படிக்கிற மெத்தடை நீங்கள் மாற்றி தமிழில் 100க்கு 100 வாங்குறது மாதிரி படிப்பீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வேணும், 6th 12th வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 999 பே பண்ணி இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பிடிஎஃப் வேணும், அதே மாதிரி எனக்கு கிளாஸஸும் வேணும், 6th 12th வரைக்கும் ஒருத்தங்க டீச் பண்ண கிளாஸ் எனக்கு வேணும் அப்படின்னா எல்லா யூனிட்ஸுமே சேர்த்து ஜஸ்ட் நீங்கள் 2500 பே பண்ணி இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 2 இருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தமிழில் 100க்கு 100 வாங்க முடியும். இதையும் தாண்டி ஒன்று இருக்குது, நீங்கள் படித்து ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் அதிகமாக படித்து ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு பெனிஃபிட். 2025 வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஸோ 2025 வரதான் போகுது, எக்ஸாமும் வரதான் போகுது. நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஸோ தயார்படுத்திக்கோங்க. போட்டிகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இன்னும் 1 கொஷின் 2 கொஷின்ங்கிறதுல விட்டுட்டோன்ற நிலைமை வராமல் கரெக்டான வழியில் தயாராகிக்கோங்க. 8 இயல் முடிச்சிட்டோம், இன்னும் 1 இயல் மட்டும்தான் 6th இருக்குது. அதையும் முடிச்சிட்டோம்னா இந்த 6th தமிழில் லைன் பை லைன் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ தொடர்ந்து நானும் தமிழின் தொடர நீங்கள் பார்த்துட்டே இருங்க. புதுசாக படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உஸ்தாதின் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.